நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு நாளைக்கு யூடியூப் சேனலில் எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கான யூடியூப் ஹெல்ப் பேஜில் கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ நீங்கள் அப்லோடு பண்ணீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். இது இல்லாமல் நீங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலை நிறைய வீடியோலாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வீடியோ அப்லோடு பண்ணி ஒரு 3 மணி நேரம் அல்லது 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து 2வது வீடியோ பப்ளிஷ் பண்ணுங்கள். அதுக்கு இடையில பப்ளிஷ் பண்ண வேணாம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணோன்னா அது நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோ இல்லை பார்க்குற வியூவர்ஸோ சப்ஸ்கிரைபர் அல்லாதவங்களோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் போகும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பராக ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு லாங் வீடியோ அப்லோடு பண்ணுங்கள். 2மே மார்னிங் 1 ஈவினிங் 1 அந்த மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அப்லோடு பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வியூஸ் போகும். இதுதான் பேசிக்காக உள்ளது. யூடியூப்பில் இருக்கிற எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.